வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒன் டே ரொட்டீன் விளாகுன்னு வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், வளகாப்பு வந்துருச்சுங்களா, ஒரு 3 டேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அழகுபடுத்தும் தினம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த அழகை தான் என்னடா எனக்கு இந்த இடத்துல கண்ணு வந்து அதிகம்னா அது ஏதோ வீங்கி வலிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் அதிகம் கண்டிஸ்டி பட்டா எல்லாத்துக்கும் என்னென்னமோ ஆனால் எனக்கு கண்ணில் தான் வந்துருக்கு கண்டிஸ்டி. அதெல்லாம் சொல்லுவாங்க கண்ணு அழகாக இருக்குது மீஸ் கண்ணு பார்க்குறக்கு அப்படி எப்படி காந்த கண் மாதிரி இருக்கு அப்படிவாங்க. அதான் அந்த காந்த கண்ணில் யாராவது திஷ்டி பண்ண திஷ்டி தான் இருக்குன்னு நினைக்கிறது. நல்லா சுற்றி போட்டுருக்கணும் இல்லைங்களா. ரெண்டு காலையில் பூச்சி ஏதோ பட்டுருச்சு, அது வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு அப்படி வீங்கின மாதிரி எப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு, தடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக இதை போட்டு ராம கட்டி மஞ்சள் கலந்து போட்டுருக்குறேன். 3 days தான் இருக்கு. எங்க வளகாப்பு இன்னைக்கு இல்ல, நேத்து இருந்தா இன்னைக்கு இல்ல, இன்னும் 2 நாள் 2 days கோங்கற மாதிரி. ஆமா, அதுக்குள்ள இது ரெடி ஆயிரும் நான் நினைக்கிறேன். இது சும்மாவே நம்ம மூஞ்சி பார்க்க முடியாது நம்மனால. இது வேறயா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி 11:30 ஆக போகுது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு காலையில் வந்து இன்றைக்கி கம்மங்கூழ் குடித்தோம். கம்மங்கூழ் குடிச்சிட்டு நைட்டே வந்து காய்ச்சி வச்சிட்டேன். காலையில் கம்மங்கூழ் குடிச்சாச்சு. துணியெல்லாம் துவைச்சி போட்டு விலைங்கெல்லாம் ஊற்றி வீடெல்லாம் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதான்டா காலையில் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு கம்மஞ்சோறு. மதியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. காலையில் இந்த கம்மங்கூழ் தான் குடிச்சோம். கம்மங்கூழ் மாங்காய், இந்த மாங்காய் வத்தலெல்லாம் வறுத்து வச்சு காலையில் அதை குடிச்சோம். மதியானத்துக்கு இது என்னது, புடலங்காய் பொரியல். புடலங்காய் பொரியல். அது ரசம் இல்லை, முட்டைக்கோஸ் குழம்பு. கோசு குழம்பு, புடலங்காய் பொரியல், சாப்பாடு. இதுதான் வந்து நம்ம இப்போ மதியானத்துக்கு வந்து பண்ணியிருக்கோம். காலையில் சாப்பாடு வேலை முடிஞ்சு, மதியானத்துக்கு சாப்பாட்டு வேலை முடிஞ்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட் அழகுன்னா, 2வது அழகி வந்து எங்கள் வீட்டுக்கு அழகிக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம். எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வளகாப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். ஆமாம், வா. அத்தைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிழவிக்கு ஹேர் டை போட்டு அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் பேக் போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நான் ரிவ்யூ கொடுக்கல. கண்டிப்பாக சஸ்மிதா சேனலில் ரிவ்யூ கொடுக்குறேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நல்லாயிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது மூஞ்சிக்கெல்லாம் போடலாம் மாட்டிருக்கு ஃபுல்லாகவே. ஒயிட் கிட்ஸ் பிளாக் கிட்ஸ் வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா, அது ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுப்போம். ஒருத்தர்னால வலி தாங்க முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கினது. ஃபஸ்ட்டு வந்து எடுக்கல, ஓகே ரைட்டு. இப்போ வந்து எடுக்கும் போது ரொம்ப பெயின் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். இது ஃபேஸ் பேக் தான். ஆனால் வந்து இங்கே மூக்கில் வந்து போட்டு எடுக்கல நல்லாவே உங்களுக்கு அந்த ஒயிட் கிட்ஸு பிளாக் கிட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுது. வீக்லி இது ஏதாவது ஒரு நம்ம விசேஷம் அப்படின்னா வீக்லி ஒரு 2 times வந்து இதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு டைம் போடலாம். சரி வாங்க, இப்போ எங்கள் அத்தைக்கு வந்து என்ன கலக்கலாம். முடிச்சிட்டோம். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா மூக்கில்? இந்த மாஸ்க் இது போட்டுருக்கு. கொஞ்சம் கலர் ஆகும். மூஞ்சிக்கு ஃபுல்லாக போட்டிருக்க வேண்டியதுதானே? இல்லை, அது ஃபேஷியல் பண்ணிட்டு போட்டுக்கலாமா? இதை போட்டுட்டு அப்புறம் எடுத்துட்டு அப்புறம் ஃபேஷியல் பண்ண வேண்டியதாண்டி. இதை போட்டு அவ்வளோதான். மாஸ்க் அது இதெல்லாம் வெளியே வந்துடும். சரி, எங்கம்மா கண்ண தர. அக்கா வீட்டுக்கு நாளைக்கு போகும்போது அக்கா பார்த்துட்டு யாரா இது ஈஸ்வரியான்னு கேட்கணும். அந்த மாதிரி மாற்றி அனுப்பு. எனக்கு அவ ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படிங்க. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்தேன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லுவேன். உனக்கு மட்டும் ஏன் பண்ணல பிரியா? இனி ஜட ஓட்டு வேற இருக்குது, நான் பண்றேன். ஆமா, அடுத்து என்ன? அடுத்து வந்து இது ஒரு நேரம் ஆகல. பிரியா எப்படி இருக்கிறேன்? அவ்வளவும் அழகு. இத்தனை அழகு அந்த மொத்த அழகும் மூக்கில் இருக்கு கிடம்பு. இங்கே பாரு, இந்த கண்ணுக்கிட்ட வந்து எப்படி பிளாக் ஆயிடுச்சு தெரியுது. அந்த இடம்லாம் நல்லா பிளாக் ஆயிடுச்சு. அது வத்திருச்சு இல்லையா, அந்த வீக்க வத்தம் அந்த இடம் அப்படியே கருப்பாயிடுச்சு. நமக்கு எல்லா நாளும் நல்லா இருக்கும், எங்கே ஏதாவது ஒன்றுங்கும் போது இப்படி வரும். மூக்கு வேற கருப்பாகி போச்சு. ஏய், ஒரு நிமிஷம் போடுவேன். இந்த இப்போ மூக்கில் போடுற கருப்பு தனியாக தெரியுதா இல்லையா? அப்போ நான் கலர் தானே? கேளு அப்படி. அம்மா நிம்மருமா,
உங்கள் ஒரு முகத்தில் உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக திருப்புங்க ரெட்டக்குடி போட்டேன் அவ்வளோ அழகுப்பா இருக்குது. அப்படியே பாப்பாவுக்கு ரெட்டக்குடி போட்டோம். மூஞ்சில ஆக்கி விட்டுறாத. நான் இப்பதான் பின்னாடியே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஜவு மிட்டாய் மாதிரி உருவிட்டு இருக்கிற? கீழே எல்லாத்துக்கும் படணுங்களா? அந்த பிரஷ் வச்சு தைக்கலையா? பிரஷ்ஷை வச்சு மேலே இது பண்ணதுக்கு அப்புறம் கீழே தைக்கணுங்க. மேக்கப் போய்கிட்டு இருக்கே. இப்போ வீமு தான் தலையில கை வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தா 16 வயசு கம்மியா இருக்கணும் எங்க அம்மாவுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் அழகி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது அழகிக்கு சாயந்தரமும் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். சரி, ஏதோ ஃபோன் வருது. இது எங்க அம்மாவுக்கு டை போடுச்சுன்னா பிரஷ் எல்லாம் கேட்குறேன். பல்லல விளக்கு போடையா? பல் விளக்கு போட போறியா? எங்க அம்மா விளக்கிச்சு காலையிலேயே. ஈ காமி சொல்லுங்க. அம்மா ஈ எந்திரிச்சதையும் பல்லு விளக்கிடுவேன். அது ஈ காமி. என்ன ஈ காமி? ஓ பல்லு பல்லு இல்ல, வேலையும் பல்லு இல்ல. சரி காமி, பரவாயில்ல. எல்லாம் செக கால் பாசு மாதிரி செவேன்னு இருக்கும். திரும்ப ஒட்டுது. முடிஞ்சா? முடிஞ்ச ஒரு சைடு முடிஞ்சா, அது மட்டும்தான். பிரியாவோட கை திறமையெல்லாம் காமிக்கிறேன். இது பிளாக் கலரா ஃபேஸ்ல ஒட்டாதா? குளிச்சா போயிடும். எனக்கும் கொஞ்சம் போடணும் பிரியோ. எனக்கு தலையில கருப்பா இருக்கு. வெள்ளை முடி இருக்கு பாருங்க. வெள்ளை முடி இருக்கு. ஆமா, நான் தாத்தா தான். நீதான் பேத்தி. உனக்கு வயசு நீ கிளவி மாதிரி அப்படியே பாரு. காத்தா நீ ஒரே மாதிரி இருக்கிறீங்க. உனக்கு அந்த மாதிரி 2 குடி போட்டோ கரைச்சு நீ காத்தா ஒரே. பாத்தீங்களா அப்படி கருப்பாயின் அப்படியே கருக்குறீங்க. அங்கம்மா நல்லா தேய்க்கலையா? இங்க வேறு என்ன முடியல நல்லா தேய்க்கலையா? அங்க வேறு கருப்பாங்க. என்ன குளிக்கிற சாம்பு போட்டு பாருமா, கருப்பா மூஞ்சியெல்லாம் ஒட்டி கிடக்குது. ரெடி ஆயிடுச்சு எங்க அம்மா. எங்க அம்மா கலரா இருந்தா எங்க அம்மாவை கருப்பாக்கி விட்டு போட்டு சாயந்தரம் நீ மூஞ்சிக்கு போடணும்ல. எங்க அம்மா எவ்வளவு கலரா இருந்துச்சு, கருப்பாக்கி வச்சிருக்கிறேன். அப்புறமா பேசில் பண்ணணும் எங்க அத்தை. சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். போங்க போங்க, ஆளால் தட்டு எடுத்து போட்டுவாங்க. நெய் பார்த்தீங்கன்னா காலையில் அடிச்சு விட்டாங்க மேடம். நைட்டு 9 மணிக்கு முல்தானி மெட்டி போட்டு விட்டு மாமியார் அழகுபடுத்துறாங்க. நைட்டு தூங்கும் போது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி வந்து பகலில் போடுறத விட நைட்டு வந்து போட்டோம்னா க்ளோ கிடைக்கும். தூங்கிட்டு படுத்துடணுமா? இது வந்து இப்போ ஒரு 1/2 hour போட்டு 1/2 hour 1/4 மணி நேரம் போட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம எதுவுமே மூஞ்சிக்கு போட மாட்டோம், தூங்கிடுவோம். அப்போ அந்த க்ளோ வந்து உங்களுக்கு நல்லா உள்ள இறங்கும். அப்போ எனக்கும் போடல. உனக்கு நீ தான் கண்ணை சுற்றி ஏற்கனவே போட்டிருக்கியா அவங்களையே? ஆமாம். என்னடி விட்டுற அழிங்க பட்டையே பட்டையே முல்தானி மாதிரி தான். அந்த இடம் மட்டும் வெள்ளையா இருக்கு எங்கள் அம்மாவுக்கு. எங்கே போகிறீங்க? இது என்ன இங்கே தண்ணி இல்லையா? வாஷ் பேஷன் ஒன்று இருக்குது அம்மா, மறந்துருச்சு. அங்கே ஒரு சைக்கோ பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்குது. சூனிக்காரி. ஆமாம், இவர் பைத்தியம். வேலைக்காரி பைத்தியக்காரின்ட்டு கிடக்கு. காலையில் எங்கள் அம்மாவை எனக்கே அடையாளம் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்படி மூஞ்சி இப்படி நிமிந்து காமிக்கணும். போட்டு சொல்லு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தைக்கு வந்து முல்தானி மெட்டி வந்து போட்டாச்சு, இவருக்கும் கொஞ்சம் போட்டுட்டு உட்கார வச்சாச்சு. குட்டிமா அழகுடி என் தங்கமே. நீ கண்ணு மட்டும்தாங்க கஷ்டமாக இருக்கு எனக்கு. கண்டிஸ்டி வர்றது கண்ணில் தான் வருவாங்க. அத்தைக்கு வந்து அத்தை போட்டு ஃபேஸ் ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு, அதனால தான் இப்போ நைட் இதை போட்டு விட்டேன். எங்கள் அம்மா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மூஞ்சி இது இப்போ இதெல்லாம் போட்டதே கிடையாது. இருந்தாலும் ஃபேஸ் வந்து அவங்க டை போட்டோன்னே மூஞ்சி ரொம்ப கருப்பாயிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரி. இப்போ அந்த இதுவும் எடுத்துருக்கு இல்லையா பிளாக் போட்டு, இது போட்டோம்னா காலையில் கொஞ்சம் க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பிளாக்னஸ் போகட்டும். நெய்யும் போட்டிருக்கலாம் இன்னொரு டைம். என்னது இந்த கருப்பு தான்? போட்டுக்கலாம். இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு விட்டாச்சு. லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்கவைங்க. ரைட். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறக்கு எடுத்து போட்டாச்சு. சாப்பாடு இருந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு.
காலையில் இது பண்ண மாங்காய் வந்து இது பண்ணி வச்சாச்சு. அப்படியே இருக்குது மாங்காய். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கம்பு, இன்றைக்கி காலையில் வந்து கம்பு கூழ் குடிச்சோமா. நாளைக்கு வந்து ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த ப்ளவுஸுக்கு இந்த இது வைக்காம விட்டுட்டேன் பாரு. நானும் ஞாபகம் இல்லை, நீயும் ஞாபகப்படுத்த விட்டுட்ட. பாசி கீழே அது வைக்கணும்ல. ஓ 2 நாள் தான் இருக்கு, நானும் மறந்துட்டேன். ஆமாவா, மறந்தாச்சு 2 பேரும். சொல்லியிருந்தா ரெடி பண்ணிடுங்க. இது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இது என்ன இங்கே பாருங்க, ஊசி இங்கே இருக்குமா? நூல் அதுக்கு தகுந்த மாதிரி நூல் இல்லாமல் எப்படி தைப்பீங்க? நூல் இருக்குது, இல்லை இருந்துச்சுல. பாருங்க இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வந்து ஆரி ஒர்க்கு போடையில் இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினது இந்தா இதெல்லாம். பட் ஆனால் இதுக்கு வாங்கினது வேறு. இதுக்கு வாங்கினது அங்கே இருக்குது. எங்கே இருக்குது? முன்னாடி அங்கே இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரி ஒர்க் போட்டிருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். இருங்க அவர் ஸ்டார்ட் பண்ணியில் காமிக்கிறேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. இது வந்து கைக்கு வந்து சில இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு. மாமாவோட ஐடியா. கிறிஸ்டல் ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட ஒரு வேலையை சொன்னோம்னா நம்மகிட்ட ஒரு வேலையை சொல்லுவார். ரெண்டு பவுல் இதை கொண்டே கொடுப்போம். இதில் ஒன்று போட்டுக்கோங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ப்ளவுஸ் இப்போ தான் எடுக்கிறீங்க கையில். மாமாக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா தெரியும் தான் அவருக்கு. ஃபஸ்ட்டே ஒரு ப்ளவுஸில் ஆல்ரெடி எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. சரி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தைக்கு வந்து கட்டுறக்கு சேரீ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேரீ தான் அத்தை வந்து அழகாக பண்ணி கட்ட போகிறாங்க. உங்கள் சேரீ மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம், என் சேரீ தான். அவங்ககிட்ட இருக்கிற சரி வேண்டாமா? சரி பரவாயில்ல, சேரீ வந்து அயன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஓகே, மாமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி சும்மா உட்காந்துருக்க ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எம்பிஎஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். இதில் பிரியாணி எடுத்து வச்சுருக்கேன், இதில் முனிசுன்னு எடுத்து வச்சுருக்கேன். மாமா வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முனிஸ் பார்க்கலாம். MUNI முனிஸ் பிரியா சேர்த்தேன். ஏய் பிரியா மேலே எம்பிஎஸ் கீழே வந்து முனிஸ் பிரியா. எப்படி பாருங்க, அதில் ஸ்பெல்லிங் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. தின்னுப்பட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் கிடச்சிது, எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ராகி கூழ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு என்னோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ராகி கூழ் பண்ணிக்கலாம். ராகி கூழ் பண்ணி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வந்து வணக்கிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியலை, பார்க்கலாம். அடமாவுக்கு தோசை சுட்டு வச்சு அடைக்கு தோசை அடைச்சி இன்னும் உலருது. அடை தோசைக்கு மாவாட்டி வச்சு இன்னும் அடை சுடலை. கரெக்டாக சொல்லிட்டேன், இன்னும் அடை சுடலை. இன்றைக்கி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இடையில விலாக் எடுக்கலை, அப்படியே மறந்துட்டேன். கொஞ்சம் அப்படியே வந்து ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. நாளைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளான்னைக்கு வர வீடியோவில் விலாக் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நல்லாவே வந்து சுவாரஸ்யமாக போகும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பேக் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, பண்ணலான்னு தான் நினச்சோம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த விலாக் முடிச்சுக்கலாமாப்பா? இந்த விலாகை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஃபேஸுக்கு இதுக்கு தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அத்தைக்கு வந்து தலைக்கு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸில் மூக்கு அதெல்லாம் போட்டு மதியம் சாப்பிட்டுட்டு
நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணணும். நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த நாள் காலையில் மார்னிங் விளாக் வந்து பார்ப்பீங்க. ஏன் வந்து டெய்லி வந்து இந்த குட்டி குட்டி விளாக் போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதை தாங்க பண்ணுறோம். மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை, தூங்கிடுவேன்னா தூக்கம் வருதோ இல்லையோ படுத்துருவேன். வேற ஒன்றும் இல்லை, ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, குடிச்சிட்டு பேசாமல் வந்து படுத்துருவேன். கிச்சன் டூர் கேட்டீங்க, கண்டிப்பாக வந்து கிச்சன் டூர் வந்து போடுறேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடியட்டும், கண்டிப்பாக வந்து கிச்சன் டூர் போடுறேன். ஓகேங்களா? பாய் டாட்டா. இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் டாட்டா.